எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த டிசைன் வந்து கொடி மாதிரி இருக்கு. ஆனால் சிங்கப்பூர் டிசைன் வந்து ஒண்டேகா போன் இருக்கு. கையை மாடிங்க. வங்கி மோதிரம் என்ன ஏன் அப்படி சொல்றது? அட்ஜஸ்ட் பண்றது இருக்கு. இங்கே பாருங்க, அட்ஜஸ்ட் பண்றது இருக்கு. வளர வளர புது வரவுகளாக வந்திருக்கு. இன்னுங்க மூலம் போடுற காப்பிங்க. சிங்கப்பூர் இன்னும் நினைக்குதப்பா. எத்தனை பவுன் வரும்? வேற மாதிரி சொல்லலாம். தோடுகள் காட்ட போறாங்க, காப்புகள் காட்ட போறாங்க, முத்துப்பதக்கம் அப்படின்னு சொல்லலாம். என்ன வந்து நல்ல பொலிவா இருக்கு, பார்வையா இருக்குது. மோதிரங்கள் வந்து பார்க்க போகிறோம். இது போன்ற மாதிரியான ஒரு டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் காட்டுவோம் எடுத்தேன். இது எத்தனை பவுன்? 2.25 பவுன். முத்தும் இருக்கு, பாசி மணியும் இருக்கு. எத்தனை பவுன் இந்த தோடு? 4.5 பவுன். இங்கேயே வந்து நீங்கள் பொண்ணு இருக்கலாம். முற்று முழுதாக இலவசம். பேபி ரிங் சிறுவர்களுக்கான 2 பவுன்ல இருந்து இது இருக்காம். எல்லா டிசைனுமே நல்லா இருக்கு. நாங்கள் இன்றைக்கு 3 ரிங் 2 தோடு எல்லாம் வாங்கினாங்க. இதில் இருக்கிறதெல்லாம் ஆண்கள் போடுற கைச்சி. இது ஜானமுடி. இது கோயில்களுக்கு போட ஆசைப்படுவீங்க. உள்ளே வந்து போய் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நர்மதா கோல்ட் சென்டர் புதுப்பொலிவோட திறந்திருக்கிற இந்த கடைக்குள்ளே போய் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நர்மதா நகை மாளிகைக்குள்ளே நிற்கிறோம். இங்கே எப்படியான நகைகள் இருக்குது, அந்த நகைகளோட விலைகள் என்ன, டிசைன்ஸ் என்ன, புது வரவுகளாக வந்திருக்குது. முதல்ல கடையை பார்த்தாலே சங்கட படம் இருக்குது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடையை திறந்து வச்சிருக்கிறோம். இங்கே நகைகள் இந்த விலைகள் என்ன சொல்லி இந்த தங்கச்சிட்ட கேட்க போகிறோம். இன்னொரு தங்கச்சிட்டையும் கேட்க போகிறோம். உங்களோட பேர் என்ன? டிலானி. டிலானி. மற்ற தங்கச்சிட்ட பேர் என்ன? சக்தி. சக்தி. வாங்க முதல்ல இங்கே இருந்து ஆரம்பிப்போம். வணக்கம், நான் நாகராஜா ஜெதிஸ்வரன், நர்மதா கோல்ட் சென்டர் நிறுவனர். கடந்த 25 ஆண்டுகளாக இந்நிறுவனத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். 2001ஆம் ஆண்டு கொழும்பு செட்டியார் தெருவிலும், அதன் பின்னர் 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் 187 மின்சார நிலைய வீதியிலும், 2019ஆம் ஆண்டு ஏனையின் வீதி நீதிமன்றம் முன்பாக கிளிநொச்சியிலும் எமது கிளைகள் உள்ளன. இத்தருணத்தில் இந்நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு மேலும் உறுதுணையாக இருந்த எமது வாடிக்கையாளர்கள் மற்றும் எமது உத்தியோகத்தர்களுக்கு நன்றிகள் கூற கடமைப்பட்டுள்ளேன். மேலும் உங்கள் ஆதரவினை வேண்டியிருக்கின்றோம். எடுத்த உடனே இப்படி நகைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி அமைப்பில் இருக்குது. இந்த பெண்தனை பற்றி சொல்லுங்கள். இது என்ன? இது பதக்கம் என்ன? ஓகே, பதக்கம். 3.25 பவுன் இருக்கு. 3.25 பவுன் வரும். பதக்கத்தை பாருங்க, இன்னுங்க நல்ல ஒரு பதக்கம். அடுத்தது வந்து மோதிரம். இதில் வந்து காட்சி பண்ணுறது எல்லாம் பெஸ்ட் டிசைன், எல்லாம் சிங்கப்பூர் லேடிஸ் டிசைன். 1/2 பவுன். 1/2 பவுனில் பெண்கள் அணிங்கிற ட்ரிங் பாருங்க, இப்படி மினுங்கிறது பாருங்க. அடுத்தது வந்து பார்க்க போகிறோம் காப்பு. பார்க்குறதுக்கு முதல் ஒவ்வொரு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. இதில் வந்து ஆரம் இருக்குது. அடுத்தது வந்து கீழே இதில் வந்து செயின் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ புது வரவு, புதுசாக வந்தது. சரியா? அடுத்தது காப்பு இருக்குது. இது எத்தனை பவுன் வரும்? காப்பை பார்க்க வாங்கணும் போல தான் தோணும். 4.5 பவுன். 4.5 பவுன் காப்பு. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க, நெக்லஸ். இது நெக்லஸ் தான். நெக்லஸ் எத்தனை பவுன் வரும்? 2 பவுன். 2 பவுனில் இப்படி ஒரு நெக்லஸ். இது 1.5 பவுன். இது 1.5 பவுன். இது 1.5 பவுன். அதே மாதிரி கீழே வந்து காப்புகள். இந்த காப்பை பாருங்க, எல்லாமே சிங்கப்பூர். நம்ம இன்னும் நினைக்குதப்பா. எத்தனை பவுன் வரும்? 4.5 பவுன். 4.5 பவுனில் பெண்கள் அணிகிற காப்பு. அதே மாதிரி மோதிரம். இது எங்கே டிபார்ட்மெண்ட். மோதிரத்தை பாருங்க, உள்ளே வந்து நல்ல ஸ்டார் ரோடு இருக்குது. எத்தனை பவுன்? 1 பவுன் இருக்கு. 1 பவுனும் 1 மஞ்சடியும் கூட இருக்கு. 1 பவுனும் 1 மஞ்சாடியும் கூட இருக்கிற ஒரு மோதிரம். அப்படியே நாங்கள் அடுத்த கட்டமாக பார்க்க போகிறது வந்து ஒரு ஜானமுடி போட்ட ஒரு ஓம் பெயிண்ட் இருக்குது. கனவேரிக்கு இப்படி வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஜானமுடியா டிசைனா? டிசைன் என்ன? ஆனால் ஜானமுடியா இருக்குது. ஆனால் இந்த டிசைனை பாருங்க, சரியான வித்தியாசம் இந்த டிசைன். நான் எப்படி ஒரு ஓம் பெயிண்ட் இதை பார்த்தது இல்லை. இந்த பவுன் வித்தியாசமாக இருக்குது. என்ன பவுன்? லண்டன் பவுன் மாதிரி இருக்குது. சிங்கப்பூர். இது சிங்கப்பூர். என்ன இது நல்லா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. அது பொறுமையாக காட்டுவோம். இங்கே காட்டுங்க. இது வழியாக தெரியுதா? ஓகே, இங்கே காட்டுங்க. இது எத்தனை பவுன்? 3.25 பவுன். 3.25 பவுனில் இருக்குது. வெளியில் எடுத்து கையில்
போட்ட அந்த தூரம் அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. வந்தால் இது எடுக்கணும் போல உணர்வு கவனமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்க, இதுவும் ஒரு செயின் மாடல் ஆரம் மாதிரி வந்து சொல்லலாம். எல்லாமே வந்து வித்தியாசம், ஆரம்பமே அட்டகாசமாக இருக்குது. இன்னும் உள்ள அவங்க வந்து எங்களுக்கு வந்து தோடுகள் காட்ட போகிறாங்க, காப்புகள் காட்ட போகிறாங்க, ஆரம் காட்ட போகிறாங்க, நெக்லஸ்ன்னு சொல்லி அட்டகாசமாக பல பொருட்களை உற்சாகமாக எங்களுக்கு காட்ட போயிடும். இது எத்தனை பவுன் மேடம்? 3.5 பவுனுக்கு கண்ணு. 3.5 பவுனுக்கு இருக்கு. அப்படியே மேலவாதிகள்னு சொன்னால் சொல்லுவாங்களே சிங்கம் மோதிர விலை இப்போ இளம் வாலிபர்கள் போடுறதுக்கு ஆசைப்படுறாங்க. எத்தனை பவுன்? 1.5 பவுன். 1.5 பவுன். இது 1 பவுன். 1 பவுன். இது 1 பவுன். 1 பவுன். 1 பவுனில் இருக்கிற மோதிரங்களை வந்து இப்போ நீங்கள் பார்த்த அந்த பதக்கம் டிசைன் இல்லாத பதக்கம், இது வந்து கொஞ்சம் டிசைன் உள்ள பதக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நர்மதா கோல்ட் சென்டரில் இருக்கிறேன். புதுசாக ஓப்பன் பண்ணவங்களை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் நல்லா இருக்குது கடை, எல்லாமே எல்லா டிசைனுமே நல்லா இருக்குது. நாங்கள் இங்கே 10 இயர்ஸாக இந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களோட ஃபேவரட் ஷாப் இதுதான். நாங்கள் காலங்காலமாக இங்கே தான் வந்து வாங்குகிறோம். நாங்கள் எல்லா டிசைனுமே நல்லா இருக்குது. நாங்கள் இன்றைக்கி 3 ரிங் 2 தோடு எல்லாம் வாங்கினாங்க. நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ஏன் வரணுமென்று சொன்னால் இங்கே வந்து எங்கேயுமே இல்லாத டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நல்ல விஷயங்கள் இங்கே இந்த கடையில் மட்டும்தான் எடுக்கலாம். அதே நேரம் நல்ல குவாலிட்டி நல்ல தரத்துலேயும் கொடுக்குறாங்க. எங்களுக்கு நல்லா பிடிச்ச எங்களோட ஃபேவரட் கடை தான். தேங்க்யூ. எங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபை இருக்குது. எங்களுக்கு நன்றி. நர்மதா நகை மாளிகையில் மோதிரங்கள் வந்து பார்க்க போகிறோம். என்ன விலையில் இங்கே மோதிரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். புதுசாக புதுப்பொலிவோடு திறக்கப்பட்ட கடையில் புதுப்பொலிவோட நகைகள் எல்லாம் வந்து இருக்குது. மோதிரங்கள் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். சொல்லுங்கள் தங்கச்சி, இந்த மோதிரங்கள் பற்றி. இது சிங்கப்பூர் பவுனா, துபாயா, இலங்கையா? இதில் சிங்கப்பூர் பவுனும் இருக்குது, துபாய் பவுனும் இருக்குது. மற்றது இதில் வந்து ஃபுல்லாகவே சிங்கப்பூரும் துபாயும் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து இங்கேத்தியன் ப்ராடக்ட்டும் இருக்குங்க, ஸ்ரீலங்கண்டையும். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதை பார்க்க ஒரு 2 பவுன் மாதிரி இருக்குது. மோதிரத்தை வடிவாக கிட்ட வாக்காட்டுங்க, நல்லா கிட்ட வாக்காட்டுங்க. இது பாருங்க, 2 பவுன் பொலிவில் இருக்குது. இது எத்தனை பவுனம்மா? இதை பற்றி சொல்லுங்க. இது வந்து இப்போ புதுசாக வந்தது. இது வந்து டெக்கர் மோதிரம்னு சொல்லுவாங்க. டெக்கர் மோதிரம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து டெக்கர் மோதிரம்ன்ற இங்கத்தியன் தான் டெக்கர் மோதிரம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது சிங்கப்பூரான் டெக்கர் மோதிரம். இது வந்து 1 பவுன் வந்து என்ன பொலிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த பொலிவில் இருக்கும் 1 பவுன். ஓகே ஓகே. இது 1 பவுன். 1 பவுன். 1 பவுனும் 3 மஞ்சாடியும் இருக்கு. இதில் ஆக குறைஞ்ச பவுன் இதப்பா? இது ஒரு ஹோம் பெயிண்டர். இது எத்தனை பவுன்? இது வந்து 1 பவுனும் 2 மஞ்சாடி குறையுது. இப்போ இந்த விலைகள் இன்றைய தினம் என்ன விலைகள்? பொதுவாக நீங்கள் விலைகளை வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு முதல் எல்லோருக்கும் ஒரு விஷயம் தெரியணும். நகை விலைகள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறது. அவர்கள் இன்றைய விலைகள், அதாவது இன்றைய விலைகள் வந்து இது வந்து கடை திறப்பு விட அப்போது இந்த காணொலி எடுக்கிறேன் 5ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த காணொலி எடுக்கிறேன். இப்போ இன்றைய தினம் இதில் ப்ரைஸ் வந்து சொல்கிறாங்க 2,51,800 வரும். 2,51,800 ரூபா இந்த மோதிரத்தினுடைய விலை. சூப்பர். ரைட். இப்போ இதில் வந்து ஒரு வகையான மோதிரங்கள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்க போகிறது வேறு பெண்களுக்கு ஏற்ற மோதிரங்கள் பார்ப்போம். அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போவது வந்து பொன்னுருக்குகின்ற அறை. அதாவது நல்ல நிகழ்வுகளுக்கு நீங்கள் நகைகள் இந்த நகைக்கடையில் நர்மதா கோல்ட் சென்டரில் நீங்கள் வாங்கினீங்க என்று சொன்னால் இங்கேயே வந்து நீங்கள் பொன்னுருக்கலாம். முற்றும் முழுதாக இலவசம். இங்கே பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எப்படி என்று ஒரு மேடை, ஒரு அமைப்பு, மேலே மாலையெல்லாம் போட்டு நடுவில் பாருங்கள் நிறுவனத்தினுடைய லோகோ, அப்படியே பிள்ளையார் பார்க்கவே இப்படி அழகாக இருக்குது. மேலே மாலையெல்லாம் கட்டி ஒரு பொண்ணு இருக்கின்ற ஒரு அறையை வந்து அவர்கள் செய்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே நிறைய பேருக்கு வந்து பொண்ணு இருக்கணும், வீடுகள் இருக்காது, தூரே இருக்கிற நபர்கள், அப்படியானவர்கள், காதல் திருமணம் செய்கின்றவர்கள் என்று சொல்லி பல பேர் பொண்ணு இருக்க வேணும் அப்படி என்று சொன்னால்
நர்மதா கோல்ட் சென்டர் வாங்க, முற்றுமுழுதாக இலவசமாக அதை இவர்கள் மேற்கொள்கிறாங்க. இங்கே இருக்கிற பெஸ்ட் டிசைன், அதாவது எழுத்து மோதிரம் இருக்குது, அதே போல் அந்த ஸ்ப்ரிங் ட்ரீம் அப்படியா? சரியா நான் சொல்கிறது சரியா? அதே மாதிரி வித்தியாசமாக இங்கே பாருங்கள் டிசைனில் வந்துட்டு இப்படியான மோதிரங்கள். இப்போ இந்த மோதிரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, நான் போடுறதை கூடி கண்டதில்லை. எனக்கு எடுத்து ஒரு போட்டு காட்டுங்க. இதை பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வித்தியாசமாக வந்துருக்கு. இப்படி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இது போடுறது. இது பாருங்கள் எப்படி போடுறாங்க. இது எத்தனை பவுனம்மா? வா, இது வந்து 1.5 பவுன் இருக்கு. கையை மடிங்க, கை எப்படி மடிங்க, அவ்வளோ இவ்வளோ தான் மடிக்கலாம். 1.5 பவுனில் இந்த மோதிரத்தை வந்து பாருங்க அப்படி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி இருக்குது வா, எடுத்து டேங்கப்பா நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற மோதிரங்கள் எல்லாமே என்ன இந்த மோதிரத்துக்காக சரியான வித்தியாசம். இது ஒன்று. அடுத்தது இங்கே இதை பாருங்க. அப்படியெல்லாம் நீங்கள் டிசைன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பெஸ்ட்டான டிசைன் வந்து முற்றுமுழுதாக இல்லை ஓவராலாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் சிங்கப்பூரா? இதெல்லாம் சிங்கப்பூர் ட்ரெஸ். இது என்ன ப்ரைஸ் வரும் ஓவராலாக வந்து? எத்தனை பவுன் இருக்குன்னு சொல்லுங்க. இது எத்தனை பவுன்? இது 1.5 பவுன் இருக்குண்ணா. இது 1.5. இது எத்தனை பவுன்? இது வந்து சும்மா இது காப்போம். இது காப்போம். காப்போம். இந்த பூ போட்டது வந்து 1/2 பவுன். 1/2 பவுன். ஓகே. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நல்ல இது காப்போம். காப்போன் முதல்ல பாருங்க. ஸோ இங்கே வந்து வாங்கலாம். சரி, இதில் நான் பெஸ்ட்டாக ஒன்று சாய்ஸ் பண்ணுறேன். இது இந்த விலையை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மோதிரம் எத்தனை பவுன், இதனுடைய விலை எவ்வளவு சொல்லுங்கள். இது 1.5 பவுனும் 2 மஞ்சாடி கூட இருக்குண்ணா. ஓகே. இது இந்த ப்ரைஸ் வந்து ஸோ இதோட விலைகளை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். 3,51,000. 3,51,000 இதனுடைய விலை. ஸோ இப்படி இருக்குன்னு பாருங்க, பார்க்கவே அப்படி நல்லா இருக்குது. அடுத்தது வந்து இந்த ட்ரீ. இது என்ன ட்ரீ? இது ஸ்ப்ரிங் ரிங்னு சொல்லுவாங்க. இது வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். இந்த ரிங் ஒன்று எனக்கு போட்டு காட்ட முடியுமா? ஒரு மோதிரம் எடுத்து பாருங்க மக்களே. இது அட்ஜஸ்ட் பண்ணலாம். அழகாக இருக்கு. என்ன ஓகே. இந்த ஸ்ப்ரிங் பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஸ்ப்ரிங், பெரிய ஸ்ப்ரிங். இதை பாருங்க. இது வங்கி மோதிரம்னா. வங்கி மோதிரம் அப்படி ஒரு மோதிரம் இருக்கு மக்களே. இது வந்து வங்கி மோதிரமா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. வங்கி மோதிரம். என்ன ஏன் அப்படி சொல்றது? அந்த வங்கி டிசைன்ஸ் அந்த கையில் கட்டுவாங்க. எத்தனை பவுன் இது? இது வந்து 3/4 பவுனுக்கு 2 மஞ்சாடி குறையுது. 3/4 பவுனுக்கு 2 மஞ்சாடி குறையுது. இதில் இருக்கிற ஓவராலாக எத்தனை பவுன் எல்லாம் 1/2 பவுனுக்குள் உட்பட்டது. 3/4 பவுன் இருக்குது. அந்த பெரிய ஸ்ப்ரிங் இருக்குல்ல, அதில் 3/4 பவுன் வரும். மற்ற எல்லாம் 1/2 பவுன். ஓகே. இப்போ அடுத்தது வந்து நாங்கள் எழுத்து மோதிரம் வந்து பார்க்க போகிறோம். திருமணத்துக்கு எழுத்துகிறார்களே மோதிரங்களை பாருங்க. இது வந்து சிங்கப்பூரா? இது சிங்கப்பூரான். ஒரிஜினல் சிங்கப்பூர். ஒரு சிங்கப்பூரான். இதில் பேர் அடிக்கிறேன்னா அப்புறம் நாங்கள் உள்ளுக்குள்ள இது வந்து இங்கே செய்கிறதும் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து எங்கிட்ட வந்து சிங்கப்பூரான் தான் இருக்குது, ரெடிமேடாக வருது. நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து நேம் கட்டிங் செஞ்சு இப்போ உடனே வந்து வெட்டிங்கன்னு சொல்லி உடனே முதல் நாற்று வாராவேக்கு எல்லாருக்குமே இதை உடனே பேரை வெட்டி நேம் கட் பண்ணி கொடுப்போம். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஒரு வகையான டிசைனில் வந்து அவங்க எழுத்து மோதிரம் வந்து வச்சிருக்கிறாங்க. சொல்லுங்கள். இது வந்து 1 பவுன்னா, இதுவும் சிங்கப்பூர் துபாய் தான் ரிங். இது சும்மா நார்மல் ஜெயின் ஸ்ப்ரிங்னா. இப்போ இதில் வந்து நாங்கள் பார்க்குறது ஒட்டுமொத்தமாக ஆண்களுடைய நகைகளை வந்து இந்த நர்மதா நகை மாளிகையில் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். என்ன காரணம்னு சொன்னால் புதிய வகையான வரவுகள் வந்து இங்கே புத்தம் புதிதாக காட்சிப்படுத்தியிருக்கணும். இதுவரை நீங்கள் எங்கேயுமே இப்படியான நகைகளை வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஓவராலாக உங்களுக்கு ஆண்களினுடைய நகைகளை வந்து நாங்கள் காட்டுறோம். இது எத்தனை பவுன்? இதெல்லாம் 1/2 பவுன் நகைகளை வந்து நாங்கள் இப்போ பார்க்குறோம். பாருங்க, 1/2 பவுன். இப்போ தோழனுக்கு மோதிரம் போடணும்னு சொன்னால் 1/2 பவுனில் நாங்கள் ரெடிமேடாக எடுத்து நீங்கள் போடலாம். அதே மாதிரி மிச்சம் வந்து இப்போ நாங்கள் அடுத்தது வந்து பார்க்க போகிறோம். இங்கால பாருங்க, இதெல்லாம் ஆண்களுக்கு. இது சற்று வித்தியாசம். இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து நவரத்ன செட். இது 9 கல் மோதிரம் சொல்லுவாங்க. ராசிக்குரியாக்கள் போடுற மோதிரம், அந்த மோதிரம். அதாவது ராசிக்குரியாக்கள் வந்து போடுற மோதிரம். அதைத்தான் நாங்கள் இப்போ பார்த்து வந்துக்கிறோம். ஒட்டுமொத்தமாக மோதிரங்களை பாருங்க. எத்தனை பவுன் இதெல்லாம்? 1 பவுன் 1.5 இருக்குண்ணா. 1 பவுன் 1.5 3/4 பவுன். 3/4 பவுன். இது இங்கே செய்கிறதா சிங்கப்பூரா? இது சிங்கப்பூர். எல்லாம் சிங்கப்பூர். ஸோ ராசி கேட்டாக்களுக்குரிய நகைகள் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
அடுத்த கட்டமாக நகைகளை பாருங்கள் எல்லாம் மோதிரங்கள் ஜொலிக்குது பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்க. இது எத்தனை பவுன்? இது முக்காப்போ. முக்காப்போ. ஓகே, அப்படியே கீழே பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஆண்களுக்கு தேவையான நகைகள். இந்த பேரெல்லாம் அடிச்சிருக்கு, எம்எண்ட் அடிச்சிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் விரும்பப்பட்டு நீங்கள் வாங்கலாம். ஸோ அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஆண்களுக்கு தேவையான நகை தான். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம். இதில் அதுக்கு இடையில வந்து பெண்களும் இருக்கணும். ஸோ பெண்களையும் மறுக்க பார்த்துவிடும். இந்த நகையில் பாருங்க. இது எத்தனை பவுன்? இது வந்து காப்பவுனுக்கு உட்பட்டதுன்னா காப்பவுனுக்கு உட்பட்ட மோதிரங்களை ஓவராலாக பார்த்து வந்துக்கிறோம். கிட்டத்தட்ட இதில் எத்தனை செட் வச்சுருப்பீங்க? எப்படியா? ஓ, ஒரு 20-25 மோதிரம் இருக்குமே. என்ன ஒன்றில் வந்து 33 இருக்குது. ஓகே, எப்படி நீங்கள் அடுத்தது பாருங்க. வாவ், எல்லாம் பெண்களுக்கு தேவையான மோதிரங்கள். அப்படியே மேலே பாருங்க. இதை பற்றி சொல்லுங்க. சிங்க மோதிரம் இருக்குது. இது எத்தனை பவுன்? இந்த பாருங்க, இந்த மோதிரம் வந்து பார்க்க பார்வையாக பொடிவாக இருக்கு. ஆனால் இது வந்து அரப்போம். அரப்போம். என்ன அரப்போன் மோதிரத்தை பாருங்க மக்களே, அப்படி இருக்கு பார்க்க. ஓகே, அப்படியே எங்கால வந்து வியப்பில் ஆழ்த்தின மோதிரங்கள். ஸோ ஓவராலாக மோதிரங்களை பாருங்கள் மக்களே. எல்லாமே காட்ட முடியாது, கஷ்டம். நாங்கள் மோதிரங்களை மட்டுமே இப்போ பார்க்கவே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருக்குது. அவ்வளோ தூரம் இங்கே வந்து நகைகள் இருக்குது. நேராக வந்து பார்த்துக்கொள்ளுங்க. பொண்ணுக்கு ஒரு அறை வந்து பார்த்துருப்பீங்க. பொன் உருக்குற ஆக்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி இங்கே தாலி வாங்குற ஆக்களுக்கு தாலியை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த தாலியை பாரம்பரிய முறைப்படி சுவாமி படத்துக்கு முன்னால் வச்சு அதை வந்து உரிய முறைப்படி வழங்குறாங்க. அதையும் நர்மதா கோல்ட் சென்டரில் வந்து அவர்கள் செய்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் நகை வாங்கினீங்கன்னு சொன்னால், அதாவது நல்ல நிகழ்வுகளுக்கு தாலிகள் ஆர்டர்ஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் இங்கே இதே மாதிரி செய்து கொள்ளலாம். அடுத்தது வந்து பேபி ரிங், சிறுவர்களுக்கான, அதாவது குழந்தை பிள்ளைகளுக்கான மோதிரங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி குட்டி பிள்ளைகள்னா நீங்கள் வந்து வாங்கலாம். இப்போல்லாம் உங்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு நிறைய பேருக்கு. புறக்காட்டிக்கும் பரவாயில்ல, வந்து பாருங்கள். நல்ல குட்டி குட்டி அழகான சில. எத்தனை பவுன் அம்மா? இது எத்தனை பவுன் வரும்? இது 2.25 மஞ்சாடி. ஒருலாம் நீங்கள் இந்த ரிசிப்ட் பார்க்கலே உங்களுக்கு மஞ்சாடிகள் தெரிஞ்சால் எல்லாம் எழுதி இருக்கணும். அதை கூட நீங்கள் நீட்டாக பார்த்து எத்தனை பவுன் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இதில் ஆக கூடின பவுன் எதுமா டக்குன்னு பார்த்து சொல்லல. அதுன்னு காப்பா இது வரும் போலுங்க. இது எத்தனை பவுன்? காப்பவுனில் கூட இங்கே சின்ன பிள்ளைக்கு மோதிரம் இருக்குது, வந்து வாங்க. இங்கே அதில் டிசைன் போட்டதும் இருக்குது. 5 வயசு வரைக்கும் பாவிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மோதிரத்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி 5 வயசு வரைக்கும் நீங்கள் பாவிக்கலாம். இதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ சின்ன பிள்ளைங்க மோதிரம் வாங்கிட்டு ஐயோ பிள்ளை வளர்ந்துட்டு போடலாமே இருக்குன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுத்தவில்லை. இப்படியான மோதிரம் எல்லாம் நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே இதில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கொள்ளலாம். இது நான் இடையே தான் கேள்விப்படுறேன். பதக்கஞ்சங்கிலிகள் வந்து பார்க்க போகிறோம். பெண்களுக்கு தேவையான பதக்கஞ்சங்கிலி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களே. நல்ல ஒரு பதக்கஞ்சங்கிலி. நல்ல கிட்டவா காட்டுங்க. இதில் வந்து இருக்கிறவங்க வந்து லட்சுமி. எவ்வளவு அலங்காரம், அதாவது இந்த டிசைன் பாருங்கள். உள்ளே வந்து முத்துக்கள் பாய்க்கிறதா? முத்துக்கள் பாய்க்கிறது. ஸோ இது இந்த நிறை எவ்வளவு வரும்? இது வந்து பெண்டன் மட்டும்னா 3.25 பவுன் இருக்குது. 3.25 பெண்டன் மட்டும். செயின் செப்பரேட்டாக இருக்குது. வெயிட் மொத்தமாக எவ்வளவுன்னு சொல்லலாம். இப்போ பாருங்க இப்படி இருக்குன்னு அவங்க இப்படி எடுக்கிறாங்க. எடுத்து வெளியிலையும் வந்து காட்டலாம். ஸோ இங்கே பாருங்க, இதில் பாருங்க. இதில் வந்து வெள்ளை முத்தும் பவுனும் வந்து இருக்குது. இது சிங்கப்பூர். என்ன? சிங்கப்பூர். இதெல்லாம் சிங்கப்பூர். மொத்தமாக சொல்ல போகிறாங்க. இது மொத்தமாக எவ்வளவு வரும்? 6.5 பவுன் இருக்காங்க. 6.5 பவுன். மொத்தமாக 6.5 பவுன் வந்து இதில் இருக்குது. நீங்கள் வாங்குறேன்னு சொன்னால் இங்கே வந்து வாங்க. எல்லாமே வந்து நல்ல அழகான புது டிசைன்ஸ். சரி, தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்ததையும் வந்து பார்ப்போம். பாருங்கள், வித்தியாசமான டிசைனில் ஒன்று அன்னப்பட்சி, அடுத்தது தாமரைப்பூ மலர் மாதிரியான ஒரு நகை வேலைப்பாடு. இப்படி எப்படி சொல்கிறது? இதுக்கு பதக்கம் செய்யணும்னா பதக்கம் செய். இது சிங்கப்பூர் மாடல் தான். இதுவும் சிங்கப்பூர். பெண்ணாவே பிறந்திருக்கலாம் தான். நகையில் அவ்வளோ இருக்குது. ஆரம் போடுறதுக்கு பதிலாக இதை போட்டால் கொஞ்சம் பொலிவாக இருக்குமா? ஆரம் போடுறதுக்கு கொடியோடு இதை சேர்த்து போட்டால் ஓகேவா இருக்கும். இப்போ எல்லாரும் பழையபடி பதக்கஞ்சங்கிலி வாங்க வலிக்கிட்டாங்க ஆரத்தை விட்டுட்டு. ஸோ இப்போ இது வந்து மறுபடியும் வந்து ட்ரெண்டிங் ஆகிடுது. இது என்னென்னு சொல்கிறது? முத்து பதக்கம் அப்படின்னு சொல்லலாமே. என்ன முத்துக்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கழிச்சு தான் ப்ரைஸ் வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் கழிச்சு தான் வரும். ரைட். இது வந்து எத்தனை பவுன் வரும் மொத்தமாக?
கட்டி செட் இது 4 பவுன் இருக்கு. இது 4.5 பவுன் 4.5 பவுன் இருக்குது. மாதிரி இதுவும் லோங் தான். இது வந்து இப்போ குறைச்சதுக்கு போட்டிருக்குறாங்க. இந்த பின்னால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து அப்படியே லோங்காகவே வந்து நீங்கள் வந்து போடலாம் கழுத்துக்கு. ஜெர்மனிலே வந்து யாழ்ப்பாணத்தில் நர்மதா நகை மாளிகை இப்பொழுது புதுப்பொலிவுடன் இருக்கிறது. எப்படி இருக்கு? இல்லை ஆல்ரெடி ஜெஃப்னாலே நர்மதா வந்து ஒரு பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் மற்ற ஷாப்ஸோட கம்பேர் பண்ணிக்கல. ஸோ திஸ் இஸ் என்னுடைய மைண்ட். இட்ஸ் அ குட் ஷாப். அந்த ஷாப்பில் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸ் இஸ் குட். மற்ற கடைகளோட நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கல. இங்கே நாங்கள் பொருட்கள் எல்லாம் நல்லா இருக்கும். நல்ல டிஃப்ரெண்ட் டிசைனில் வித்தியாசமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு 100% எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. திருப்தி 100% திருப்தி. அவருடைய சர்வீஸாக இருந்தானா, மற்ற ப்ரைஸஸாக இருந்தானா, மேலே கவனித்து கொள்கிற விதமாக இருந்தானா, மாதிரி நாங்கள் இங்கே இருந்து கம்ஃபர்டபுளாக அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சேன். நன்றி அண்ணா. இது வந்து கொடி டிசைன். இந்த டிசைன் வந்து கொடி மாதிரி இருக்கும். ஆனால் சிங்கப்பூர் டிசைன். அதோட வந்து இது நடுவில் இருக்கிற அந்த பெண்டன் வந்து தாலி இருக்குல்ல, தாலின்ற மெதட் இதில் இருக்கு. தாலி மெதட்ல இருக்கு. ஓகே. அப்படியே இந்த இத பாருங்க. இது வந்து ரூபி ஸ்டோன் பதிச்சு சிங்கப்பூர் தான் இது டிசைன். ரூபி ஸ்டோன். இதுக்கு செட்டா வந்து இயரிங்கும் இருக்கு. அது இந்த பெண்டன்ட் டிசைனுக்கு ஏத்த இயரிங் வரும். இயரிங் இருக்கு பாருங்க மக்களே. எப்படி இருக்கு காதுல ஓட்டா இப்படி 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 ஆடும். பார்க்கவே அழகா இருக்கு. எப்படி இருக்கு 3 வந்து நாங்கள் சேர்த்து காட்டுறோம். இந்த இயரிங் எவ்வளவு? இது அப்படி செட்டா தான் வரும். செட்டா. அந்த செட்டா வந்து எத்தனை பவுன் பார்ப்போம்? 7 பவுன் இருக்கு. 7 பவுன் செட்டா. இவ்வளவும் 7 பவுனா. ஆனால் பார்த்தா 7 பவுன் மாதிரி தெரியல. ஏதோ ஒரு 20 பவுன் அப்படின்ற மாதிரி அந்த பொலிவு இருக்குது. அது என்ன இந்த ரூபி அப்படின்னு சொன்னார்? இது ரூபி ஸ்டோன் வந்து ரூபி ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸ்டோனுக்கு பேர் ரூபி. இது வந்து ரூபி ஸ்டோன் வந்து பாய்ச்சிருக்கா. ஸோ வந்தால் வாங்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுனும் இருக்குது, ரூபி ஸ்டோனும் இருக்குது, முத்தும் இருக்குது, பாசிமணியும் இருக்குது, ரூபி ஸ்டோன் இருக்குது, பவுன் இருக்குது. ஆனால் அது ஒரு செயின் வடிவில் இருக்குது. நான் இது எங்கேயுமே பார்த்ததில்லை. வித்தியாசமாக வந்து இருக்குது. இது எத்தனை பவுன் வரும்? நெக்லஸ் டைப் பண்ணா. இது நெக்லஸ் 1.5 பவுன் இருக்கு. 1.5 பவுன் வடிவா கிட்டவா காட்டுங்கோ. அப்புறம் வந்து பார்க்கலாது. இப்போ நிறைய பேர் எல்லாராலையும் பார்க்கலாது. எங்கெங்கே எந்தெந்த இடத்துல இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த காணொலியில் பார்த்துட்டு வந்து வாங்குங்க. அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்க நல்ல தோடு இருக்குது. இன்றைக்கு வந்து வடிவாக எடுத்து உங்களுக்கு காட்டக்கூடிய வகையில் இலவாக விட்டுருக்கணும். தோட பாருங்க. இது எத்தனை பவுனுமா இந்த தோடு? இது 3 பவுன் இருக்கு. 3 பவுனா இந்த தோடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. எல்லா கலகலன்னு குடத்தோடு எல்லாருக்கும் பிடிக்கும் என்ன. அப்படியே வந்து ஓவராலாக அப்படியே பாருங்கள். அதில் வந்து ஒரு சின்ன நெக்லஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இதை வந்து நாங்கள் போடலாம். என்ன ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சொல்லலாம். நேசரி போகிற பிள்ளைகளை போட்டு கோயிலில் கூட்டிகிட்டு போகலாம். இது எத்தனை பவுன்? என்ன பேர் இதுக்கு? இது வந்து கோயின் நெக்லஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 பவுனுக்கு கொஞ்சம் குறைவு. ஓ சரியாக சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த காப்பு இருக்குது. இந்த காப்பை பார்த்தாலே வித்தியாசம். அந்த காப்பை பாருங்க. இது வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. நல்ல நெட் மாதிரியான ஒரு காப்பு. சுர மூலம் போடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுர மூலம் போடுற காப்புங்க. சுர மூலம் போடுற காப்பு. எத்தனை பவுன்? 4.5 பவுன் இந்த காப்பு. அப்படியே நீங்கள் ஓவரோட பாருங்கள். இதில் வந்து தோடு இருக்குது. சரியா தோடு. அடுத்தது வந்து இதில் வந்து வித்தியாசமான இப்படி தோடு இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ரூபிக்கல் பதிச்ச ஸ்டோன் பதிச்ச மோர் இருக்குது. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சைன் இருக்குது. இது எத்தனை பவுன்? இது வந்து புத்தம் புதுசாக வந்திருக்கா இந்த டிசைன். எத்தனை பவுன்? 1.5 பவுன் இருக்கு. 1.5 பவுனில் புத்தம் புதுசாக வந்திருக்குது. இதுவரை யாரும் போடவே இல்லையா. வந்தால் இதை வாங்கி போடுங்க. நல்ல பூ, அதாவது இதில் என்ன சொல்லுவேன், இலை, குட்டி குட்டி இலை மாதிரியான டிசைன். அதே மாதிரி பாருங்கள் ஒரு வகையான டிசைன்ஸில் இருக்குது. 8.25 பவுனோட வித்தியாசமான என்ன சொல்கிறது நெக்லஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கவே அப்படியே உங்களுக்கு புள்ள இருக்கேன். வட்டிவா கிட்ட கொண்டு காட்டணும்.
அப்படி இங்கே பாருங்க, இதெல்லாம் அந்த கோது டிசைன். பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோது மாதிரி இருக்கும். இது நல்ல டிசைனாக இருக்குது. இது கழுத்துக்கு மேலே போகிற செட்டாகவே நீங்கள் எடுக்கலாம். 8.5 பவுன் இது அப்படி ஷோக்கர்னு சொல்லுவாங்கன்னா கழுத்து ஒட்ட வரும் இந்த இது வந்துட்டு பார்க்கவே நல்லா இருக்குது. மேலே வேறுங்க. வாவ். ஸோ இதே மாதிரி பல டிசைன்ஸ் இருக்குது. செலக்ட் பண்ணி மட்டும்தான் மக்களை உங்களுக்கு காட்டுவேன். அடுத்தது வந்து பார்க்க போகிறது ஷார்ட் நெக்லஸ், லாங் நெக்லஸ். அதுதான் பார்க்க போகிறோம். புதிதாக இந்த கடையில் வந்து டிசைன். இதை பற்றி சொல்லுங்கள். இது எத்தனை பவுன்? இது வந்து நல்ல பொலிவாக இருக்குது, பார்வையாக இருக்குது. ஆனால் இது 3.5 பவுன் தானே இதில் வெயிட். 3.5 பவுன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல கிட்டவா டிசைனை பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி கிட்டவா பாருங்க. அட்டேங்கப்பா டிசைனை பாருங்கள். எல்லாமே சிங்கப்பூர். எல்லாம் சிங்கப்பூர். எத்தனை பவுன் சொன்னீங்க? 3.5 பவுன். 3.5 பவுன். அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயுமே பார்த்துருங்க பாருங்க. முதல்ல எப்படி அவங்க அந்த காட்சிப்படுத்திருக்காங்க ஒரு நகையை கழுத்தில் போடுற மாதிரியான ஒரு உணர்வு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எத்தனை பவுன்? 2.5 பவுனில் ஒரு நெக்லஸ். லாங் வாவ். அடுத்தது இந்த டிசைனை பாருங்க. காசு மாலை. என்ன காசு இது எத்தனை பவுன்? இது 6.5 பவுன் அப்படியே வரும். அதை நாங்கள் இப்போ வெளியில் எடுத்துகிட்டு வந்து சரியா இப்படி இருக்கும். மக்கள் வெளியில் எடுத்து பார்த்தா இப்படி இருக்கும். அது காட்சிப்படுகிற விதம் அருமையாக இருக்குது. அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது இந்த நெக்லஸ் பாருங்க. இது எத்தனை பவுன்? 2.5 பவுன் இருக்கு இந்த ஷார்ட். இது வந்து 2.5. லாங் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம் நாங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் அதை அவங்களுக்கு காட்டுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது எடுங்க. வித்தியாசமாக எடுத்து காட்டி கொண்டு வைக்கணும். இதெல்லாம் வந்து நான் அந்த கோல்டில் இல்லாததான் பார்த்துருக்கேன். நான் மேலே கோல்டை பார்க்குறேன். இது எத்தனை பவுன்? இது 4.5 பவுன் இருக்குது. 4.5 பவுன். 4.5 பவுனா பாருங்க எப்படி இருக்குண்டு. நல்லா கிட்ட காட்டுங்க. லட்சுமி. அப்புறம் என்ன ஸ்டோன்? இது ரெட் ஸ்டோன் வச்சு நார்மல் இதுக்கு ஸ்டோன். என்ன பேர்? பொதுவாக பேர் எப்படி இது சொல்லுங்கள்? கோயின் நெக்லஸ்ன்னு சொல்லுவாங்க. கோயின் நெக்லஸ் அப்படியே செட்டாக எடுத்து போட்டாலே அழகாக இருக்கும். இது வந்து ஒரு நான் பார்த்ததில் எனக்கு பிடிச்சதையும் நான் கடத்தானே வேணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலரை பாருங்க. இது ஒரு இது என்னென்னு சொல்கிறது? இந்த 2 கலர் 2 ஸ்டோன் வச்சுருக்கீங்க. இது ஸ்டோன் இல்லை, இது சும்மா டஸ்ட் போட்டு கோல்டு டஸ்ட் வந்து போட்டிருக்கீங்க. பார்க்க அப்படியே நல்லா இருக்கும். எத்தனை பவுன்? 2.5 பவுன். இது சரியான வித்தியாசம். எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் காட்டுவோம் எடுத்தேன். இது எத்தனை பவுன்? 2.5 பவுன். 2.5 பவுன். அப்படி இருக்கு பாருங்க. வேண்டினா இந்த கழுத்தில் போட்டு எல்லாருமே உங்களை திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டிசைன் இருக்குது. வந்தால் மறக்காம வாங்க. சின்ன ஒரு குஞ்சம் ஒர்க் எல்லாம் அப்படி இருக்கு. என்ன எல்லாம் சிங்கப்பூர் லெவலில் இருக்கு. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது ஜிமிக்கி காப்புகள். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியார்கள் வரைக்குமான காப்புகளை அப்படியே பாருங்க குவிச்சு வச்சிருக்கிறோம். அழகாக வச்சிருக்கோம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்படி எங்கேயாவது காட்சிப்படுத்திருக்கிறா அப்படின்னு கேட்டால் இல்லை, நான் இதுவரை பார்த்ததில்லை. ஸோ இதை நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பாருங்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு பின்னாலெல்லாம் கஸ்டமர்ஸ் இருக்கிறேன். ரைட். இது எத்தனை பவுன்லேருந்து இருக்கம்மா? 1/2 பவுன்லேருந்து இருக்குது. 1/2 பவுன்லேருந்து இப்படியான காதில் போடுற காதணிகள் வந்து இருக்குது. பார்க்கவே அப்படியே நல்லா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து நான் ஆசைப்பட்டு கேட்டேன். அப்படியே மினிங்கி என்ன சொல்கிறது, அப்படியே தூரத்தை இருந்து மினிங்கி கொண்டே இருந்துச்சு. இது எத்தனை பவுன்லேருந்து இருக்குது? 2 பவுன்லேருந்து இது இருக்காம். வந்தால் வாங்க. பார்க்கவே ஆசையாக இங்கே இப்படி ஆட அப்படி பார்க்கவே ஆசையாக இருந்தது. அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது காப்பு. இந்த காப்பை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை இந்த காப்புலேருந்து போவோம். ஸோ இங்கே காப்புகளை பாருங்க. நல்ல வழியாக கிட்டவா காட்டுங்க எங்களை சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. ஸோ இதில் இருக்கிற காப்புகளை பாருங்கள். இதெல்லாம் எத்தனை பவுன் காப்பு இருக்குமா? 1 பவுன் இருக்கு. கட்
எல்லா காப்பையும் அப்படி வரிசையாக பாருங்க. இதில் வந்து ஒன்று எடுத்து நான் காட்டுறேன். இதுதான் காப்புகள். எல்லாமே எத்தனை பவுன் வரைக்கும் இருக்குது? 1.5 பவுன்ல இருந்து இருக்குண்ணா. 1.5 பவுன்ல இருந்து காப்பு இருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் பாருங்கள், நல்ல வித்தியாசமாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பூட்டு காப்பா? இல்லை, இது லொக் காப். இது வந்து வித்தியாசமான வித்தியாசம் இருக்குண்ணா. இங்கே பாருங்க, ஒரு பூட்டு மாதிரி இருக்குது. வித்தியாசம் இருக்குண்ணா. லொக் பண்ணி இருக்கு. வந்து இப்படி திறக்கிறதுண்ணா. இந்த இப்படி திறந்து போட்டுறது. ஓகே, எத்தனை பவுன் சொன்னீங்க? இது வந்து 1.5 பவுன். 1.5 பவுன்லேருந்து இந்த காப்பு வந்து இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நாங்கள் இங்கால வந்து பார்க்க போகிறது ஆண்களுக்கான காப்பு. ஐயோ, ஆண்களுக்கான காப்பை பாருங்க. இதெல்லாம் வந்து கூட வந்து நினைப்பீங்க கோயில் போகிறவர்கள். ஸோ ஆண்களுக்கான காப்பு எத்தனை பவுன்லேருந்து எத்தனை பவுன் இருக்குங்க? நாங்கள் பார்க்குறது 2 பவுன்ல இருந்து இருக்கு. 2 பவுன்லேருந்து சின்ன பிள்ளைகள் போடுற வரைக்குமான காப்புகள் இருக்குது. இங்கால வந்து பார்க்க போகிறோம் அடுத்த காப்பு. இது என்ன காப்பு? இது லொக் பேங்கிள்னா இந்த சைக்கிள் இப்படி. ஓகே, ஒன்று எடுத்து நாங்கள் காட்ட போகிறோம். இதை பாருங்கள், இப்படி வந்து லொக் பண்ணி கொள்வது இங்கே இருக்கும். இதை கலட்டி இப்படி எடுத்துல இது கையில் வந்து போடுறது. நல்லா இருக்குது. எல்லாமே வந்து சிங்கப்பூர் அட்டகாசமான அழகான டிசைன்களோடு இருக்குது. இங்கால இதை காட்டுங்க, இதை பாருங்கள். இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். நல்ல கிட்ட காட்டுங்க இங்கே சைட்டை. இது பாருங்கள், இது ஒரு காப்பு, 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 இது ஒரு காப்பு. அப்படியே ஃபுல்லாக காப்பு. எத்தனை பவுன்ல வரைக்கும் இருக்குது? 1 பவுன்ல இருந்து இருக்கு. 1 பவுன் சபோனா பேங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகே, இது 1 பவுன். இது என்ன காப்புன்னு சொல்கிறது? சபோனா பேங்க் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்கா? இப்படி 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 போடலாம். ஓகே, முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறது சின்ன பிள்ளைகள். இப்போ குழந்தை பிறந்ததுமே 31க்கு வந்து காப்புகள் போட விரும்புவீங்க. ஸோ அதுகளை வந்து நாங்கள் பார்த்துக்கணும். இங்கே பாருங்க மக்களே, அப்படி இருக்குங்க. இது வந்து மோதிரமும் காப்பும் சேர்ந்துருக்கு. பார்க்கவே நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கு தான் இப்படி ஒன்று பார்க்குறேன். இது எத்தனை பவுன்? இது வந்து 1 பவுன். 1 பவுனில் பாருங்க, அப்படி 1 பவுனில் மோதிரமும் ஒரு காப்பு. ஆண்களுக்கு போடலாம், யாராவது போடலாம், சின்னாக்களுக்கு போடலாம். பட் எனக்கு இது எடுக்கணும் போல தோணுது. எடுப்போம் ஒரு காலத்தில். இதுவும் அப்படி தான். இங்கே வடிவாக காட்டுங்க. இதெல்லாம் நான் பார்த்தேன். இதெல்லாம் புது டிசைன்ஸ், நல்லா இருக்கு. இதுல இருக்க ரிங் வந்து அட்ஜஸ்டபிள்னா? இதுவும் அட்ஜஸ்டபிள். இதுதான் முக்கியம். இதில் இதை பிடிங்கம்மா. இதில் இருக்கிற ரிங்கை வந்து நீங்கள் சின்ன பிள்ளையில போடிங்கன்னு சொன்னால் வளர வளர போடலாம். இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது. இங்கே பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது. வளர வளர நீங்கள் போடலாம். எத்தனை பவுன்? 1 பவுன். 1 பவுன். இது கருத்த பாசுமணி வச்ச காப்பி இருக்குது. இது எத்தனை பவுன்? 1.5 பவுன். இது பாசுமணியை விலை கழிச்சு தான் கொடுப்பீங்களா? கழிச்சு தான் கொடுப்பீங்க. சோடி இருக்குன்னா சோடி 1.5 பவுன். 1.5 பவுன். ஸோ அப்படி பாருங்க, பல வகைகள் இங்கே இருக்கு. காப்புகள் வந்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. தங்கச்சி, இது எத்தனை பவுன்லேருந்து எத்தனை பவுன் வரைக்கும்? இது செட் ஆனால் 9 பவுன்ல இருந்து இருக்கு. காப்புகளை பாருங்க, டிசைன்கள். இது 6மே செட்டாக வரும். 9 பவுன்ல இருந்து இருக்கு. அப்படியே மேலே பாருங்க. அடுத்தது நல்லா கிட்டவா காட்டுங்க. நல்லா மின்னுங்குது பாருங்க, பார்க்க மின்னுங்குது. அப்படியே மேலே பாருங்க. அடுத்த காப்பு. இப்போ நாங்கள் பார்க்குறது எத்தனை பவுன் தாங்க? எல்லாம் மட்டும் 9 பவுன் தானே? 9 பவுன். எத்தனை சோடி? 3 சோடி. 3 சோடி. எல்லாம் சிங்கப்பூர் தான். என்ன? ஆமாம், சிங்கப்பூர். 22 வேறு மேலே வேறு. நல்லா கிட்டவா காட்டு. அப்படிங்கப்பா, விட்டாட்டு அழகாக இருக்குது காப்பு. இந்த காப்பை பற்றி சொல்லுங்கள். இதுக்கும் செட் அப்படி தானே? 9 பவுன், 8 பவுன், 7 பவுன். என்ன காப்புன்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் ஃபாலோ பேங்கிள்னு சொல்லுவாங்க. ஃபாலோ பேங்கிள்? ஓ, இப்படியும் இருக்கு ஃபாலோ பேங்கிள். எல்லாம் ஃபாலோ பேங்கிள். வடிவா காட்டுங்க. இந்த காப்பு எல்லாம் வந்து வித்தியாசமான காப்பு. இது வந்து டெய்லி யூஸ் பண்ணலாமண்ணா இந்த காப்பு வந்து. வாவ், வேற லெவலில் காப்பு. இந்த காப்பு பேர் ஏதோ ஒன்று இருக்கு. இது வந்து 3 லைன். 3 லைன் சுரக்காப்பு மாதிரி, பூட்டு காப்பு மாதிரி. இப்போ 3 லைன்ல சுரக்காப்பு வந்திருக்கு. ஒரு ஒன்று வந்து 3.5 பவுனுக்கிட்ட இருக்கு. 3.5 பவுனா? இதா இப்படி இப்படி. ஓ, இது 3.5 பவுனா? ஓ, இதை விட 1000 பார்க்க பொலிகளாக இருக்கும், பவுன்களாக இருக்கும். ஸோ காப்பு போடுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. காப்பு போடுற என்னாலே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் போல இருக்குது. ஏன்னா அப்படி இருக்கு டிசைன். இப்படி 2 லைன் வச்சது இருக்கு, 2.5 பவுன் அப்படி தான் வரும். 2 லைன் வச்சது 2.5 பவுன் அப்படி தான் வரும். நர்மதா நகை மாளிகைக்கு வாங்க. இப்படி நகைகளை வந்து நர்மதா நகை மாளிகைக்கு வாங்க. இப்படி நகைகளை வந்து நேரடியாக வந்து பெற்றுக்கொண்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஆரங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஒட்டு மொத்தமாக இங்கே ஆரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இங்கே
இவ்வளோ வேரம் இருக்குது ஒட்டு மொத்தமாக. ஸோ இதில் வந்து சிலதுகளை வந்து மட்டும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த ஆரம் எத்தனை பவுன்? இது வந்து மூண்டே காப்பவுன் இருக்குண்ணா. இது வந்து மூண்டே காப்பவுன். ஆரத்தை பாருங்க எப்படி இருக்குது. வா, ஆஹா, அருமையாக இருக்குது. வேறு இந்த ஆரத்தை பாருங்க. ஷோர்ட் வந்து 4 காப்பவுன் இருக்கு. இது 4 காப்பவுன். இந்த ஷோர்ட் இல்லைப்பா. இந்த ஆரத்தை பற்றி சொல்லுங்கள். இது வந்து ஷோர்ட்டும் லாங்கும் சேர்ந்து வருது. 4 பவுன் இருக்குண்ணா. 4 பவுன். ஸோ இது ஒரு ஆரம் எல்லாம் சும்மா தாக்கா ஏன்னா மின்னுது. நர்மதா கோல்டு சென்டர் அப்படிங்கப்பா மிதட்டுது. இங்கே இந்த ஆரம் ஒரு வகையான ஆரங்களை வந்து நாங்கள் இப்போ பார்ப்போம். எல்லாத்துக்கும் வந்து எத்தனை பவுன் அப்படின்னு கேட்க முடியாது. பட் இது இருந்தாலும் இதோட கேட்கணும் போல தோணுது தான். ஓரளவு எத்தனை பவுன்லேருந்து எத்தனை பவுன் வரைக்கும் ஆரம் இருக்குது? 3 பவுன்லேருந்து இருக்குண்ணா. 3 பவுன்லேருந்து இருக்குன்னு கொஞ்சம் வேறுங்க. கழுத்தில் போட்டது தான் அந்தளவு தூரம் ஆரம்பத்தினுடைய வேலைப்பாடுகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது அடுத்த ஆரம், இது அடுத்த ஆரம், இது அடுத்த ஆரம். ஸோ எல்லா ஆரத்தையும் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்துக்கிட்டு அவங்க செயின் மாதிரி போடலாம். செயின்கால வேறுங்க அவங்க இப்போ திறந்து காட்டுறாங்க. இதில் வந்து நாங்கள் வித்தியாசமான ஆரம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்ன வகையான ஆரம்? எத்தனை பவுன் வரும்? அது 10 பவுன். 10 பவுனா? அப்படிங்கப்பா, 10 பவுன் ஆரம். இந்த ஆரத்தை பாருங்க. இதெல்லாம் பாரதில் ஒரு டிசைனை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். மிச்சம் எல்லாம் வந்து நேரடியாக கடையிலேயே வந்து பார்த்து வாங்கி கொள்ளுங்கள். நல்ல அழகாக இருக்குது. எல்லாமே வந்து நீங்கள் தொட்டு பார்த்து வாங்கலாம். இதெல்லாம் வந்து எடுத்து காட்டிக்கணும் உங்களுக்கு. அற்புதமாக இருக்கும் பார்க்க. இந்த இடத்துல பாருங்க, தேங்கப்பா. இது எத்தனை பவுன் வரும்? இதையும் கண்டு செட்டா. இது எத்தனை பவுன் வரும்? ஒவ்வொரு பவுன் வந்து கேட்டிருக்கிறேன். 5 பவுன் இருக்கு. 5 பவுன் இருக்குது பாருங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. இது வந்து ஷெட் அண்ணா. இது ஷெட் என்ன? இது ஷெட்டாக வந்து நீங்கள் எடுக்கிறீங்களா? இங்கே வந்து எடுக்கலாம். இது ஆரத்தில் அந்த ப்ரோச், தாலியில் ப்ரோச் போடுற மாதிரியான இது அம்மை லட்சுமி. உண்மையிலேயே வந்தால் வாங்குங்க. அவ்வளவு தூரம் ஆரம். இதில் வந்து பென்டன் இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற பகுதி முன்பகுதி. முன்னுக்கு ஒரு காட்டுங்க. நாங்கள் இதால் தான் இப்படி உள்ளே வந்தோம். இதில் வந்து கவுண்டர் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு. வந்து இது கிட்ட நகையில் பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கிறோம். அங்கே சொல்லுங்கள், இது எத்தனை பவுன் வரும் எல்லாம் ஓவரோலாக? இதெல்லாம் 3/4 பவுனும் 1 பவுன் இருக்குது, அரை பவுன் இருக்குது. அதே மாதிரி மேலே பெண்டனை பாருங்கள். இப்போ இந்த பெண்டன் எல்லாம் வந்து பெண்களுக்கான பெண்டன். இப்போ நீங்கள் செயின் வச்சிருக்கிறீங்க அப்படி ஒன்று சொன்னால் பெண்டன் வேணுமென்றாலும் இங்கே வந்து வாங்கலாம். எல்லாமே வித்தியாசமான பெண்டன். எனக்கு இந்த பெண்டன் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது சரியான வித்தியாசமாக இருக்குல்ல? பார்த்தீங்க சொன்னால் இது வந்து டஸ்ட்டு வந்து வச்சுருக்குறாங்க, கோல்டு டஸ்ட். சரியா? இது வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எங்கேயும். ஸோ இதுலெல்லாம் ஒவ்வொரு எத்தனை பவுன்லேருந்து எத்தனை பவுன் வரைக்கும் வச்சுருக்கீங்க? இது 3/4 பவுன்ல இருக்குண்ணா. அப்படி 3/4 பவுன்ல இருந்து அரை பவுன், 1.5 பவுன் மட்டும் இருக்கு. 1.5 பவுன் வரைக்கும் இருக்கு. ஸோ அப்படியே வந்து இங்கால பாருங்க, இங்கெல்லாம் அரை பவுன். எல்லாம் வித்தியாசமான நகைகள். அதே மாதிரி புலிப்பல்லு நகைகள் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புவீங்க. இங்கே இருக்குது, காட்டுங்க. இங்கே புலிப்பல் இருக்குது. ஸோ அது வடிவாக காட்டுங்க. புலிப்பல்லிலேருந்து சகல பெண்டனும் வந்து இங்கே இருக்குது. பார்த்தாலே மிரட்டலாக இருக்குது. இதுகள் விலைகள் என்ன மாதிரி அந்த என்ன மாதிரி போகுது? இங்கே வந்து தான் நாங்கள் கேட்டு வாங்குவோம் அப்படியா? சரி, நேரடியாகவே இங்கே வந்து நீங்கள் கேட்டு வாங்குங்க. ஏன்னு சொன்னால் இது ஒரு லாங் வீடியோன்றதால நான் உங்களுக்கு சிலதுகளை மட்டும் கேட்குறேன். இது எத்தனை பவுன் வருமாம்மா இப்படியானது இல்லை? அரை பவுன் இருக்கு. அரை பவுன் இருக்குது. இந்த பக்கத்தில் 1 பவுன் இருக்கு. 1 பவுன். ஓகே, சரி. அதே மாதிரி இங்கால பெண்களை பாருங்கள். எல்லாம் ஒரு வகையான வித்தியாசமான பெண்டன். அப்படியே மேலேயும் காட்டுங்க. இப்போ நாங்கள் பெண்டன்களை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே வித்தியாசமான பெண்டன். அடுத்தது 7.25 பவுனோட ஒரு ஆரம்.
பாருங்கள் எப்படி இருக்குன்னு சும்மா பழகுது வந்தால் வாங்குங்க ஏன்னு சொன்னால் விலைகள் ஒரு சில இதுகளை நான் கேட்குறேன் காணொளி அப்படியே உள்ள தொடர்ச்சியாக பாருங்கள். அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது கச்சையின் வந்து பார்க்க போகிறோம். பார்த்தாலே ஒரு மிரட்டலாக இருக்கிற கச்சை. இது வந்து ஆண்கள் வந்து போடுறது எல்லாமே ஒரு 2 பவுன் 3 பவுன் 1 பவுன் அப்படிலாம் வரும் என்ன 8 பவுன். ஸோ அப்படியான கச்சையின்கள் அப்படியே கீழே பாருங்கள். இது வந்து புலி கச்சைன். இப்படியான கச்சையின் போடுறதுக்கு வந்து விரும்புவீங்க. இதில் புலி பாயிறது மாதிரி எல்லாம் இருக்கும். இது காட்டி இது கீழே காட்டி இந்த வரிசையை மட்டும் காட்டுங்க அப்புறம் அங்கால போகலாம். இது புளிச்சங்காட்டியாச்சா? ஓகே. இது வந்து புலி காய்ச்சி அதாவது ஜாக்வார் பாயிற மாதிரி புலி பாயிரம் சிறுத்தை புலி பாயிற மாதிரியான ஒரு தோற்றம். அடுத்தது பாருங்கள். இதெல்லாம் வித்தியாசம். இது நிற சரியான குறைவு என்ன முக்கா பவுன். எதுன்னு முக்கா பவுன். இது முக்கா பவுன். இது வந்து கா பவுன். இது கா பவுன். ஓகே. இதெல்லாம் கா பவுன். இதெல்லாம் முக்கா பவுன். இது எத்தனை பவுன்? முக்கா பவுன். இது பார்க்க மெல்லிசா இருக்கு. முக்கா பவுன்ன்றீங்க. இப்போ இது வந்து முக்கா பவுன் சொன்னாங்க. இது சரியாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா மெல்லிசா இருக்குது முக்கா பவுன். இப்போ எத்தனை பவுன்? முக்கா பவுனுக்கு 4 மஞ்சள் குறையுது. முக்கா பவுனுக்கு 4 மஞ்சள் குறையுது. லெவல் வெயிட்டோட சேர்த்து 5,060 இருக்குது. 5,060 இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? இதில் இருக்கிறதெல்லாம் ஆண்கள் போடுற காய்ச்சி. இது ஜானமுடி. இது கோயில்களுக்கு போட ஆசைப்படுவீங்க. இதெல்லாம் எத்தனை பவுன்லேருந்து இருக்குது? முக்கா பவுன்லேருந்து இருக்குண்ணா. முக்கா பவுன்லேருந்து இருக்குது. நீங்கள் வாங்கலாம். ஸோ விலைகள் எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். பின்னால் சிலதுகள் மட்டும் சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்படி விதவிதமான டிசைன்ஸ் வந்து இருக்குது. இது என்ன சொல்கிறது? லேடிஸ் டிசைன்ஸ். இது வந்து பெண்களுக்கானது. பாருங்க, இது வந்து பெண்களுக்கானது. இப்போ இது என்ன வகையான செயின்? இது வந்து டியூப் செயின்னா. இது வந்து பாக்ஸ் செயின். எத்தனை பவுன்? இது 1 பவுன் இருக்கு. டியூப் செயின் வந்து 1 பவுன் கொஞ்சம் குறையும். அப்படியே கீழே இருக்கிறது இது ஃப்ளாட். 1 பவுன் தான் ஃப்ளாட் செயின். இது செயின் வந்து முற்றுமுழுதாக நிறைய வகை இருக்குது. இது கட் ரோப் செயின். ஓகே, சரி. அப்படியே நாங்கள் அப்படி எங்கே வர போகிறோம் என்று சொன்னால் இங்கே வந்து பல விதமான நகைகள் இருக்குது. புதுசாக என்ன வந்திருக்கிறது என்றதை நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொருவரும் இங்கே வந்து நான் இந்த டிஸ்பிளே பண்ணிக்கிறத மட்டும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தோடுகள் அப்படி ஒரு வகையான பெண்களுக்கு தேவையான தோடுகள் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே தோடுகள் தான். இது ஆரத்தோடு. ஆரம் போட்டிங்கன்னு சொன்னால் ஆரத்துக்கு தேவையான தோடுகளை வந்து நீங்கள் போடலாம். இப்போ இங்கால இருக்கிறது நெக்லஸ், ஷார்ட் நெக்லஸ். இது வந்து சின்ன நெக்லஸ்கள் வந்து இங்கால இருக்குது. நெக்லஸ். ஓகே, அரப்பவுன்ல இருந்து ஒரு சின்ன நெக்லஸ்கள் வந்து இருக்குது. நீங்கள் அப்படியே பாருங்க. அடுத்தது இப்போ நாங்கள் பார்க்குறது 1 பவுன்லேருந்து இருக்கு. ஸோ இது என்னென்னு சொல்கிறது? ஷார்ட் நெக்லஸ். ஷார்ட் நெக்லஸ், சின்ன நெக்லஸ். அதாவது கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு போகின்ற பொழுது இப்படி போடலாம். இதை பாருங்க, இது சரியான வித்தியாசம். இது அட்டியல்னா அட்டியல் மாதிரி போடலாம். எத்தனை பவுன் வரும்? 2.25 பவுன் இருக்கு. 2.25 பவுன் வந்து வரும். முக்கியமாக இப்போ உங்களுக்கு வந்து இப்போ கடையை வந்து முழுவதுமாக பாருங்கள். ஓவராலாக உங்களுக்கு வந்து நாங்கள் கச்சைன் வந்து காட்டுறோம். இப்படியான பட்டன் என்று சொல்லுவாங்க என்ன டிசைன்லேருந்து கச்சைன் இருக்குது. இதுகள் எல்லாம் எத்தனை பவுன்லேருந்து எத்தனை பவுன் வரைக்கும் இருக்குது? இதெல்லாம் 1 பவுன்லேருந்து 2.5-3 பவுன் மட்டும். 2.5-3 பவுன் வரைக்கும் இருக்குது. வாசலில் வந்த உடனே நீங்கள் கச்சைனை தான் பார்க்கணும். அப்படி அங்காலையும் காட்டுங்க. ஸோ இப்படியே கச்சைன் வகைகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு வித்தியாசமான கச்சைன் என்ன? இதெல்லாம் ஒரு வித்தியாசமான கச்சைகள். ஓகே, பெண்கள் போடுற கச்சை. நன்றி மக்களை. அடுத்த காலத்துடன் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று உங்களமான